அடுத்ததா சொல்றாரு, அப்துல் ராசிக்கு குர்ஆன் ஓத தெரியுமா? முதல்ல ஃபாத்திஹாவை ஓத சொல்லுங்க. அம்து ஸலவாத்த சரியா சொல்லுங்க. மையொலிலுல்லாஹ் வாது ஒழுங்கா உச்சரிக்க சொல்லுங்க. சாது ஒழுங்கா உச்சரிக்க சொல்லுங்க. எண்ணி ஒரு தஜ்வீத் பாடம் நடத்துறாரு. இப்ப ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தும் பொழுது இவங்க குர்ஆன் வசனங்களை மக்களுக்கு செய்தி சொல்றது என்னமோ, சொற்பொழிவு மூலமா ஒரு புரட்சி நடத்தணும். அது நடக்குதோ இல்லையோ, இவங்களுக்கு எது தேவை தெரியுமா? இந்த வாது, இந்த சாது, இந்த ஹாவு, இந்த ஜீமு, இந்த ஆவு, இதுகளோட உச்சரிப்பு மஹ்ரஜை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கணும். இந்த மஹ்ரஜ்ல கோளாறு நடந்தா இவங்களோட இதயம் கலண்டு போன மாதிரி. அது வச்சுதானே பொழப்பு நடத்துறது. அந்த ஹாஹூ வச்சுதானே பொழப்பு நடத்துறது. சரியா வெளிப்படணும் என்ற இதுலதான் கவனம். சொல்ற செய்தி என்ன? மக்களுக்கு ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தும். அந்த சொற்பொழிவு நிகழ்த்தும் போது قال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيه, இந்த உன்னா போடுறது குர்ஆன் வசனங்களை சொல்லும் போது இன்னல்லாஹ வ இதுவா நாம பயான்ல பார்ப்போம். பயான்ல ஒரு புரட்சி செய்வோமா, மக்களுக்கு வழிகாட்டணுமா, மக்களை நேர்வழிப்படுத்தணுமா, அதுக்கு மக்களோட சிந்தனையை எப்படி கவர்ந்து எடுப்பது, சிந்தனையை எப்படி சீர்திருத்துவது என்பதை யோசிப்பதா, இந்த குர்ஆன்ல இருக்கிற மஹ்ரஜ்களை பாதுகாக்கணும் என்றதை யோசிப்பதா? இது சாத்தியமான ஒன்றா? எல்லா அறிஞர்களும் எல்லா ஆலிம்களும் புரட்சியை உருவாக்க நினைப்பவர்கள் இந்த மஹ்ரஜ் வெளிப்பாடு சம்பந்தமாகத்தான் கவனம் செலுத்துவார்களா? சொற்பொழிவு நிகழ்த்தும் போது முஃபாரிஸ் ரசாதியும் ஒத்துக்கொள்கிறார். இப்ப பயான் பண்றோம், இடையில அப்படி சொல்றோம்னா பிரச்சனை இல்லை. இப்ப நாங்க நன்மையை கருதி ஓதும் போது ராகமா ஓதணும். பயான்ல அப்படி சொன்னா பரவாயில்ல, தொழுகையில ஓதல்ல அதுல சரியா வரணுமா இல்லையா? அப்ப நீங்க நாங்க தொழுவிக்கும் போது நீங்க மௌனமாக இருந்து நம்முடைய கிராத்தை எல்லாம் கவனிச்சு இதுல சரிப்பில பார்த்து அப்படியா நீங்க சொல்றீங்க? அவரே சொல்கிறார், நான் அப்துல் ராசிக் பயான கேட்டதும் இல்ல, அவர்கிட்ட ஓதுதல கேட்டதும் இல்லைன்றாரு. அவர பயானும் கேட்டில்ல, அவர ஓதலும் கேட்டில்ல. அப்போ ஓதுல நீங்க எங்கட திலாவத்தை கேட்டில்ல, எங்கட பயான்களை கேட்டில்ல. அப்ப நாங்க பயான்ல என்ன செய்யணும், திலாவத்துல என்ன செய்யணும் நீங்க பார்த்து இருக்கிறீங்களா? நான் இமாம் ஜமாத் நடத்தும் போது இவர் அல்ஹம்து எப்படி சொல்கிறார், என்ன மாதிரி உச்சரிக்கிறார், மஹ்ரஜ் எல்லாம் எப்படி வெளிப்படுது, தஜ்வீத் எப்படி வருது, உன்னாவை எப்படி உச்சரிக்கிறார், எப்படி இவர் நீட்டுறார், சத்து மத்து எப்படி வருது, இது எல்லாத்தையும் நீங்க பின்னாடி இருந்து உன்னிப்பா பார்த்து. நீங்க தஜ்வீத் உஸ்தாதா? நீங்க உங்ககிட்ட நான் தஜ்வீத் பாடமா படிச்சு கொண்டு இருக்கிறேன். அதாவது இது 40 வருஷத்துக்கு முன்னாடி சுன்னத்துல் ஜமாத்தில் உள்ள ஆலிம்கள் இந்த பந்தாவை தான் காட்டினாங்க. எந்த பந்தா? இவர்களுக்கு தஜ்வீத் தெரியாது, வரத்தில் குர்ஆன தர்த்தீலா, அல்லாஹ் குர்ஆன தர்த்தீலான முறையில் ஓத சொல்கிறான். இவர்களுக்கு தர்த்தீல் என்பது தெரியாது, தஜ்வீத் தெரியாது, இவர்களுக்கு நஹ்வு தெரியாது, சர்ஃப் தெரியாது. இதையே சொல்லி சொல்லி காலத்தை ஓட்டி அது அந்த வாதம் எக்ஸ்பயர்ட் ஆகி 40 வருஷம் ஆகுது. இப்ப புதுசா திரும்ப கோமாலிருந்து எழும்பிய முஃபாரிஸ் ரசாதி திருப்பி புதுசா என்ன செய்யறார்? அந்த வாதத்தை உயிர்ப்பிக்கிறாராம். இந்த வாதம் நவீன காலத்தில் இருக்கும் ஏகத்துவவாதிகளிடம் செல்லுபடி ஆகாது. அதாவது குர்ஆனை ஓதும் போது தர்த்தீலான முறையை கடைபிடிக்கணும் என்றதுல நாங்க மாற்று கருத்துல இருக்கிறோமா? நீங்க சொல்ற வாதம் பிரகாரம் ஓதுதல்ல தவறுகள் நடந்தாலும் அது நாங்க திருத்தக்கூடாது என்ற கருத்துல இருக்கிறோமா? திருத்தவே மாட்டோம், இப்படியே தான் சொல்லுவோம். ஹாவை உச்சரிக்க மாட்டோம், ஹாவை உச்சரிக்க மாட்டோம், ஐனை உச்சரிக்க மாட்டோம், ஹாவை உச்சரிக்க மாட்டோம், காஃப் என்று சொல்ல மாட்டோம், ஷாத் என்று சொல்ல மாட்டோம், அடம் பிடிப்போம். இப்படியா சொன்னோம்? மனிதர்கள் என்ற வகையில உச்சரிப்புகளில் முன்ன பின்ன நடக்கும், அது மேட்டர் கிடையாது. வாசிப்பதில் உங்களிடமும் தவறு நடக்கிறது. உங்களுடைய கிராத்தனமோ பரிபூர்ணமடைய கிராத்தா, உங்களுடைய கிராத்திலும் தவறு இருக்கிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க பெர்ஃபெக்ட், உங்ககிட்ட குறை வராது, அடுத்தவன் ஓதல்ல குறை, அடுத்தவன் மஹ்ரஜ்ல குறை, அடுத்தவன் மனநத்துல குறை, அடுத்தவனுடைய வாசிப்புல குறை, உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் என்று மமதையினாலதான் இது ஒவ்வொன்றாக கண்டுபிடிச்சு இது கூட விவாதத்திலிருந்து தப்புறதுக்காக வேண்டி சொல்றீங்க பாருங்க. அதை நினைக்கும் போதுதான் பரிதாபகரமாக இருக்கிறது. இந்த ஹாஹூ விளையாட்டு தௌஹீத் ஜமாத்தோடு வைத்துக் கொள்ளக்கூடாது. வாதத்தை வைக்க வேண்டும், ஆதாரத்தை வைக்க வேண்டும். ஆதாரத்தை நீங்கள் சரியாக வைத்தால் கண்டிப்பாக தலைக்கு மேல் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆதாரம் சரியில்லையா, உங்களுடைய இந்த ஹாஹூ விளையாட்டுக்கெல்லாம் அஞ்சியவர்களாக கைகளை பொத்திக் கொண்டு அப்படியே அடக்கமாக ஒடுக்கமா தலை குனிய மாட்டோம். நாங்கள் மார்க்கத்துடைய அடிப்படை சத்தியம் அசத்தியம் எதுவென்பதை மாத்திரம் பார்த்து அதிலே இஸ்திகாமத்தாக இருக்கக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் பழக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும்.